ஐபிபிஎஸ்ல கூடிய ஷிஃப்ட் 1 அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, குவாண்ட் செக்ஷனை பொறுத்தவரை ஒரு சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 12ம் லைன் டிஐ டேபிள் டிஏ 2 டிஏ கேட்டிருக்காங்க. 4, 5 கொஸ்டின். இதுலேருந்தே நமக்கு 21 கொஸ்டின் வந்துருச்சு. அர்த்தமேட்டிக்கில் நம்ம செலக்டிவாக போட்டால் கூட ஒரு 3 கொஸ்டின் போட்டால் கூட 24 அட்டெம்ப்ட் ஈஸியாக வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ 20லேருந்து 25 ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிருந்தால் கூட 20லேருந்து 25 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ணியிருக்கலாம். டாப்பர்ஸ்லாம் 30 கிட்ட அட்டன் பண்ணியிருக்காங்க. பட் 20லேருந்து 25 சூப்பரான அட்டெம்ப்ட். ஃபஸ்ட்டு குவாண்ட் செக்ஷன் ஓப்பன் ஆயிருக்கு, அப்புறம் இங்கிலீஷ் ஓப்பன் ஆயிருக்கு, அப்புறம் ரீசனிங் ஓப்பன் ஆயிருக்கு. அப்புறம் இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை வேர்டு ஸ்வாப், பிரேஸ் கரெக்ஷன், சென்டென்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்களா அது, கிளாஸ் டெஸ்ட், எரர் ஸ்பாட்டிங் இது வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. அண்டு ஆர்சி 9 கொஸ்டின்ஸும் வேர்டு யூசேஜ் 1 வந்திருக்கு. 22லேருந்து 25 அட்டெம்ப்ட் கொடுத்து ஒரு 15லேருந்து ஒரு 15 ப்ளஸ் மார்க் வந்தால் ஒரு நல்ல தரமான அட்டெம்ப்ட். மார்க்காக 15 வந்தால் நெகட்டிவெல்லாம் போய் ஓகேங்களா? 12க்கு கூட வந்தாக்க ஓகே, நம்ம மற்ற செக்ஷனில் காம்பன்சேஷன் பண்ணிக்கலாம். ரீசனிங்கில் இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், ஆல்பா நியூமரிக் சீரிஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நேற்று நடந்த ஏஏஓ எக்ஸாம் பிஓலேருந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வர்றது இந்த ஆல்பா நியூமரிக் சீரிஸ் தான். அதனால் ஒரு 12 குறைஞ்சது 12 வரும்னு சொன்னால் 14 கொஸ்டின் வந்திருக்கு. 13, 14 கொஸ்டின் இதுலேருந்து வந்திருக்கு. 3, 3, 3 ஒரு 5 ஓகேங்களா? 14 கொஸ்டின். சர்க்கிள் பசில், மந்த் பசில், பாக்ஸ் பசில், அன்னோன் பசில் இந்த பசில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. மீதி மிஸ்லனியஸில் மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட்மெண்ட், நம்பர் பேர் கேட்டிருக்காங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிளர்க் பேப்பர் தான். எதுலேயுமே சேஞ்சஸ் இல்லை. என்னங்க ஒரு டிஐ மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அதில் பதறவே தேவையில்ல, எல்லாம் ஈஸி தான், கால்குலேட்டிவாக இருந்துச்சு. பட் அப்கமிங் ஸ்லாட்ஸோடைய ரிவ்யூஸும் பாருங்கள் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு ஓவராலாக இதோடைய நார்மலைசேஷன் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அண்டு ரீசனிங் செக்ஷனில் 28லேருந்து 32 வர பாசிபிள். 35, 30 அவுட் ஆஃப் 35 நிறைய பேர் போட்டிருக்கலாம். பட் இங்கே நீங்கள் எங்கேயாச்சும் உட்காந்தாவோ டைம் கன்சியூம் ஆனாவோ ஒரு 32வோட அது நின்றுருக்கும். ஓகேங்களா? 28லேருந்து 32 வரை நீங்கள் நான் பண்ணியிருந்தாலே நல்ல அட்டெம்ப்ட் தான். உங்களுக்கு ஓவராலாக ஒரு 68லேருந்து ஒரு 75 ப்ளஸ்ஸு ஒரு டீசெண்டான அக்யூரேசியில் கொடுத்துருந்தா உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிரும். அக்யூரேசி 100% சொல்ல, டீசெண்டான அக்யூரேசிலே சொல்கிறேன். கட் ஆஃப்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த வருஷம். அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு நான் எப்படி சார் படிக்கலாமா? நான் அட்டெம்ப்ட் கம்மியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதில் ஒரு 20, இதில் ஒரு 15, இதில் ஒரு 27, 28 இந்த ரேஞ்சில் ஒவ்வொரு செக்ஷனில் அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸுக்கு தாராளமாக படிக்கலாம். எப்படி மெயின்ஸுக்கு படிக்கலாம், மெயின்ஸ்க்கான கண்டென்ட் எல்லாமே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.